ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா பிரதோஷம். சிவபெருமானுக்கே உரிய ஒரு உகந்த நாள். ஆழகால விஷத்தை உலகத்தை காப்பாற்றுறதுக்காக குடிச்சிட்டு அதை தொண்டையிலேயே அடக்கி வச்சு நந்தியம்பெருமான் இரு கொம்புகளுக்கு இடையில் நடனம் ஆடக்கூடிய அற்புதமான அந்த நேரம் தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரம். இது எப்போ வரும் அப்படின்னா 4:30 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் அந்த நேரம் தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரதோஷம் அப்படின்றது 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்துக்கிட்டே இருக்கும். வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு வரும். பிரதோஷ தினம் வரக்கூடிய நாளை பொறுத்து அதனுடைய பலன் அப்படின்றது மாறும். அதுலேயும் சனி பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருட காலம் முழுக்க தினம் தினம் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ண பலன் உங்களுக்கு ஒரே நாள்லேயே கிடைக்கும். அப்படி நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் போகும் பொழுது நீங்கள் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு போகிறது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துன்பங்களும் துயரங்களும் தீரக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும். பொதுவாக கோவிலுக்கு போகும்போது எப்போவுமே வெறும் கையில் போகக்கூடாதுங்க. எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலுக்கு உரிய பூஜை பொருட்களை நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். அந்த வகையில் சிவபெருமான் அப்படின்றவர் அபிஷேக பிரியர். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அபிஷேகங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனம் குளிர்ந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார். அதுலேயும் இந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இளநீர். நந்தியம்பெருமானுக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி இந்த பிரதோஷ காலத்தில் அபிஷேகங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் போகும் பொழுது இளநீர் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுமே தீரும். ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை அமையும். அதோடு கூட அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வில்வ இலையாவது உங்கள் கைகளால் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை அந்த கோவிலில் உட்காந்து ஜெபிக்க முடியுமோ அதை ஜெபிச்சுட்டு நீங்கள் வர்றது மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.